லக்ஷ்மி ஆயா ஏங்களா? நான் எங்க வீட்டு ஆயா நினைச்சு. மாடி போமா. ஐயோ, இப்படி ஒரு பொண்ணை பெற்று வளர்த்துருக்காங்க. தேவி, தேவி, கமலா, 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 தேவி இங்க, தேவி இங்க பா. தேவி இங்கதாம்மா இருந்தாங்க. இங்கதான் இருந்தாளா? காணமே. நீ எப்படி வந்த இங்க? தேவிக்கு பால் கொண்டு வந்தேன். பாதி அவங்க குடிச்சிட்டு மீதி என்ன குடிக்க சொன்னாங்க. எனக்கு மயக்கமா வந்தது. நான் அப்படியே தூங்கிட்டேன். என்ன சொல்றது? நான் என்ன செய்வேன்? காணமே. எங்க போனாலும் தெரியலையா? எஜமானுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? லட்சுமி, என்ன நடந்தது? எது நடக்க கூடாதோ அது நடந்து போயிடுச்சு எஜமா. தேவி நம்ம ஏமாத்திட்டு போயிட்டா. லட்சுமி, நீ என்ன சொல்ற? தேவியை காணும். தேவியை காணுமா? ஆமா எஜமா, வீடு முழுக்க தேடியாச்சுங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன செய்வேன்? பொழுது விடிஞ்சா பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களே, அவங்க முகத்துல நான் எப்படி விழிப்பேன்? அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? எஜமா, தேவி சிறகு முளைக்காத சின்ன பறவைங்க. சூரியன் உதிக்கிற திசை கூட அவளுக்கு தெரியாது. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஏஜமா, போலீஸுக்கு சொல்லி. போலீஸ்? என் மகன் ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிட்டா, அவளை தேடி பிடிச்சிட்டு வாங்கன்னு போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? செல்வ மாளிகையின் மானம் தெரு தெருவா சிரிக்கணும்னு நினைக்கிறியா? லட்சுமி, தேவி எங்க இருந்தாலும் யாருக்கும் தெரியாம கண்டுபிடிக்க நான் ஏற்பாடு செய்யறேன். நீ போ. தேவியை காணும். தேவியை காணுமா? இந்த விஷயம் வெளியில யாருக்கு தெரியக்கூடாது. பிரியத்துக்குள்ள வந்து வீட்டுக்கு வந்தாகணும். என்ன செய்வியோ, எப்படி கொண்டு வந்து செய்வியோ எனக்கு தெரியாது. சம்பந்தியமா வந்துட்டு இருக்காங்க. சம்பந்தியமா வந்துட்டாங்களா? ஆமா எஜமா. லட்சுமி, சம்பந்தியமா வந்துட்டாங்களாமே? எனக்கு ஒண்ணுமே புரியல லட்சுமி, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்க எஜமா, தேவிதானே உங்களுக்கு வேணும். நான் கூட்டிட்டு வரேன். நீங்க போய் அவங்களை கவனிங்க. போங்க எஜமா. வாங்கம்மா, வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. லட்சுமி, லட்சுமி, சீக்கிரமா தேவியை கூட்டிட்டு வா. சம்பந்திமா வந்துட்டாங்க. இப்போ கொண்டு வந்துருமா. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுமா. மஞ்சள் குங்குமத்தோட நீ மகராசியா இருக்கணும்மா. என் மகனுக்காகவே உங்க வீட்டுல அந்த மகாலட்சுமி பிறந்திருக்கிறான். எனக்கு வரப்போற மருமகன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அப்படியே எனக்கு கிடைச்சிட்டான். தேவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திவான், எங்க வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு முதல்ல இந்த கங்கணத்தை போடுறதான் எங்க பரம்பரையான வழக்கம். ரொம்ப சந்தோஷமா. உங்க இஷ்டப்படியே. வாமா. தேவி, வலது கையை காட்டுமா. இந்த கங்கணத்தோட என் மகன் பரந்தாமனையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. இத பாருங்க, இந்த கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். எனக்கும் மகிழ்ச்சிதாமா. எதுக்கும் உங்க பையன் தேவியை ஒரு தடவை பார்த்துட்டா எல்லாருக்குமே திருப்தியா போயிடுங்க. ஆமா. பறவை காணுமே. ஆயா, மாலா, தண்ணி. இந்த டீ. டீயா? முதல்ல தண்ணி.
எதுக்கு குடிக்கிறதுக்கா? அடுத்து இந்தாம்மா எதுக்கோ ஐயோ ரொம்ப போய் விலைக்கு வாங்கி தொலைச்சிட்டேனே. போய் சொல்றீங்க. என்ன விலைக்கு வாங்குனீங்க? நான் அதானே வந்தேன். வாயில மட்டும் குறைச்சல, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு அப்படியே அடிச்சு திங்கலான் இருக்கா? என்ன சொன்ன? அந்த 3க்கு திருட தான் போகணும். இங்க பல்பட்டு தான் இருக்கு. பல்லையே பொடியாக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா, உன்ன போற வாயாடிங்க பல்லெல்லாம் தட்டி நறுக்கி அடிச்சு பொடி தூள் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, இந்த இதுதான் பாத்ரூம். இதுதான் பாத்ரூமா? நான் குளிக்க போறேன். ஏன் ரேடியோல அனௌன்ஸ் பண்ணட்டுமா? இங்க குளிச்சாச்சா? ஆமா. என்ன ஆனாலும் சரி. பசி பசி, எனக்கு பசிக்குது. அதான் அறுத்துக்கிட்டு இருக்கேன், உயிர் போயிட்டு இருக்கேன். ஏன் அவசரப்படுறா? இங்கேயும் இந்த காஞ்ச ரொட்டி தானா? உனக்கு என்னதான் வேணும் அப்புறம்? இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், உப்புமா, சாம்பார், சட்னி, மிளகா பொடி. ஒண்ணு விடாத எல்லாம் சாப்பிடு. ஏன் நாட்டுல உணவு பஞ்சம் வராது? எனக்கு கொடுக்க போறீங்களா இல்லையா? நான் ஹோட்டல வச்சிருக்கேன் கொடுக்கறதுக்கு. இரு வாங்கி அந்த அழறேன். ஏன் அழணும்? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இரு. எங்க இந்த பொண்ணு? பாத்தீங்களா? நல்லா இருக்கேல்ல? இதேமா எடுத்து போட்டுட்டேன். நான் ஆபீஸ் எப்படி போறது? ஆபீஸுக்கு ஏன் போகணும்? என் கூட இங்கே இருங்களே. உங்ககிட்ட இருந்தா போதுமா? திங்கிறதுக்கு சம்பளம் பண்ணமா? யாருன்னா பையன் கலையா இருக்கான்? புதுசா வேலைக்கு வச்சிருக்கீங்களா? என்னடா என்ன தொட்டானே? அது பொம்பளை பாரு. பேண்ட போட்ட உடனே ஆம்பளை நினைச்சு தெரியாம தொட்டுட்ட மன்னிச்சிருக்கா. வந்து என்ன 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? சப்ஜெக்ட மாத்தாதீங்க. என் பேர் ஆழ்வார். என் கண்ணுல இருந்து யாரும் தப்ப முடியாது. குட்டி யார் நீ? அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் கடத்தலுக்கு போய். போக மாட்டேன். இறங்கலா இருக்க. என்னென்ன ஒரே ராத்திரிலே செட்டப்பே மாறி இருக்கு. யார் இந்த கெட்டப்? இது வந்து நேற்று ராத்திரி என்கிட்ட என்ன சொன்னீங்க? இருக்கிற அறத்திலேயே நல்ல அறம் இல்லறம். நீங்க வாழ்வ உங்க இல்லறம். இது இந்த பொண்ணு வேற யாரோ? ஆமா, யாரோ ஒரு பொண்ணுதான். என்னண்ணே இது? ஒண்ணு கொண்டா ராவா பகலா கூடவே இருக்கும். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள குடியும் கொடுத்தனமா மாறிட்டீங்களே. குடியும் கொடுத்தனும் என்ன? மானத்தை வாங்க பேசாம. நல்லதோ. இங்க என்னடா இல்லறம் நடக்குதுன்னு நினைச்சிருக்கிறேன். பள்ளிக்கூடம் தான் நடக்குதா? ஐயோ, பொண்ணு எவ்வளவு அழகா மூக்கு முழியுமா மல்காவா மாம்பழம் மாதிரி எங்க அண்ணனுக்குன்னே பிறந்து வந்திருக்கா. வயிற்று வச்சு வாங்க. ஆமா சொல்லிட்டேன். ஐயா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கா பாருங்கண்ணே. அண்ணா என் கண்ணே பட்டடி போல இருக்கண்ணே. சுத்தி பாருங்கண்ணே. கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. ஒரு சோத்து கொடி உண்டா? அது சரி, கேட்கற தப்புதான். இதுவே பொட்டத்தை பிடிச்சிட்டு நிக்குது. நீங்க எங்கேயாவது போகவே மாட்டீங்களா? அகல்யா, இங்க தெரியாத பொம்பளை சந்தோஷமா இருக்கிறவங்க கிடைக்கிறியாவா? கழுத ஐயா நீங்க இங்க வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு பாத்தியா? உனக்கு உதவி செய்ய போய் என்னென்ன கெட்ட பேர்லாம் எனக்கு வருதுன்னு. அம்மா உண்மையை சொல்லுமா, நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? உன் வீட்டுல கொண்டு ஒப்படைச்சா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சொல்லுமா. நான் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் எங்கேயாவது போயிடுறேன். அப்பா நீ என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேனே? சொல்றேன். சொல்லுமா. யாரு? எனக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டுங்க, அப்புறம் நான் யாருன்னு சொல்றேன். உன்னோட தெருவா சுத்த சொல்லியா? ஆமா, அப்பதான் நான் யாருன்னு சொல்லுவேன். இல்லாட்டி சொல்ல மாட்டேனே? மாட்டேன். பாப்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிக்க வைக்கிறேன். நீ உண்மையை சொல்றியா இல்லையா பாப்போம். என்ன மாத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனீங்கன்னா நான் அங்கேயே செத்து போயிடுவேன். என்ன இது? சரி, அப்ப கூட்டு போறேன் வா. என் கவனங்க எதுக்கு? ஐயோ, நீ இப்படியே தான் வரணும். பொம்பளையோட நான் சுத்தேன் கெட்ட பேர் வரதுக்கா? அதெல்லாம் முடியாது. இப்படியே வா. சரி. ஏன் என்ன? ஒண்ணுமில்ல, நீ வாமா. நீ சத்தம் போடாத வா. அரே, யார போல நடக்குது சொல்லு. ஐயோ, என்ன மாதிரியே நடக்குதே. எப்படி சிரிக்குது பாத்தியா? அதாவது பேத்தி வந்திருக்குது இல்ல, அதை பார்த்து சிரிக்குது. பேத்தியா? எல்லாம் அந்த பரம்பரை தானே. வா வா. அரே அரே அரே, சிரிக்குது வரா. ஐயா, என்னங்க ஒரே வரிமயமா இருக்கு. ஏன் இப்படி ஓடுது? இருக்கிற வரி பத்தாதுன்னு நாம ஏதோ புதுசா வரி போடுவோம்னு பயப்படுது. அப்படின்னா வரி கொடுக்கல நீன்னு கேக்குது. வா வா கமான். ஐயோ, எவ்வளவு பெரிய எருமை மாடு. மண்டு மண்டு எருவு மாடாது.
காண்டாமிருகம். அதுதானே இது? ஆமா, உங்க வீட்டுல வந்து பேசி இருந்ததே அது. ஆளை பாரு. இவ்வளவு பெரிய பன்னிக்குட்டியா இருக்கும். பன்னிக்குட்டி இல்ல, அது நீர் யானை. ஆமா, அது ஏன் வாய் இப்படி ஆனே வளர்க்குது? நீ தேனிக்கு பேய அலையில பாரு, அது மாதிரி அது அலையுது. என்ன அது மேல ஏத்தி விடுங்களேன். சிச்சி, அதெல்லாம் கூடாது. வேடிக்கை பார்க்க நிறைய இடம் இருக்கு, வா. ஆமா, கூண்டுக்குள்ள இருக்கிற புலியை பார்த்தே பயப்படுறியே, வெளியே ஆயிரக்கணக்கான புலிகள் நடமாடுதே, என்ன பண்ணுவேன்? வெளியில புலி நடமாடுதா? ஐயே, நீங்க பூனைய பாத்திருப்பீங்க. பூனையா? உண்மையத்தான் சொல்றேன். மனித உருவுல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புலிகள் நடமாடுது. அவங்களும் இதே மாதிரி கோடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அவங்க இதயத்துல கோடு விழுந்திருக்காமா, சுத்தமா இருக்காது. புடி புடி. கமலா, ஏமா ஒரு மாதிரியா இருக்கே? நகை நட்டோடு உன்னை இந்த கோலத்துல பாக்குற போது என்னை அறியாம என் மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி ஏற்படுதும்மா. ஆனா என் மனசு என்ன நடக்க போகுதுங்கிற பயத்தால அப்படியே உறைஞ்சு போயிருக்குது. போலி தேவியா எனக்கு வேஷம் போட்டு நீங்க நடத்துற இந்த பொம்மலாட்டத்தை நினைச்சா ஐயோ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குது. இல்லம்மா, இந்த குடும்பத்தினுடைய மானம் போகாம இருக்கணும்னா நம்ம எஜமா 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நீ தேவியா நடிக்கிறத தவிர வேற வழியே இல்லம்மா. நீ தேவியா நடிச்சுதான் ஆகணும். என் மனசாட்சியே என்ன அனுமதிக்கலம்மா. என்னதான் கருப்பா இருந்தாலும் காகம் குயிலாயிடுமா. நான் தேவியா இருக்க கூடாதவா, இருக்க முடியாதவா. ஏமா முடியாது? காரணம் நல்லதா இருந்தா பொய்ய கூட அனுமதிக்கலான்னு வள்ளுவரையே சொல்லியிருக்கிறார். நீதான் எனக்கு எப்பவோ மகளாயிட்டியே, இன்னுமா வித்தியாசமா நினைக்கிற? இல்ல எஜமா, மழை துளியில எந்த வித்தியாசமும் இருக்கிறது இல்ல. ஆனா அதுவே நத்த வாயில விழும்போது முத்தாகுது, குப்பையில விழும்போது சேராகுது. நான் குப்பையில விழுந்து சேரானவ, இன்னொரு குடும்பத்தோட சேர முடியாதவ. கமலா, எந்த வகைய மானோ மரியாதை கௌரவத்தை எல்லாம் காப்பாத்துவான்னு நினைச்சு கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேனோ அவ என் கனவெல்லாம் தூள் தூள் ஆக்கிட்டு போயிட்டாமா. ஆனா முன்பின் தெரியாத நீ, எங்கிருந்தோ கடவுள் மாதிரி வந்த நீ, இந்த செல்வ மாளிகையின் மானத்தையே காப்பாத்தின நீ, எல்லா விதத்திலுமே எனக்கு மகளாக இருக்க தகுதி உள்ளவுமா, தகுதி உள்ளவா. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுருங்க. நான் பழையபடி எங்கேயாவது போயிடுறேன். கமலா, என் மானத்தை காப்பாத்துன்னு கை நீட்டி வரம் கேட்கிற என்ன விட்டுட்டு போறேங்கிறியம்மா? இந்த நிலையில என்ன விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துட்டு? எஜமா, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா மாப்பிள்ளை என்ன பார்த்த பிறகு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னை எப்படி எஜமா உங்களால காப்பாத்த முடியும்? என் மக தேவி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, இது வேற பொண்ணுன்னு உங்களால உண்மையை சொல்ல முடியுமா? அப்படி நீங்க உண்மையை சொல்லலைன்னா யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு ஏற்படாதா எஜமா? கமலா, இதுக்காகவா நீ பயப்படுற? பயப்படாதம்மா. உங்க மகனை என் மகளுக்கு பிடிக்கிற, அதனால இந்த கல்யாணமே வேண்டான்னு சம்பந்தி அம்மாவுக்கு அப்புறம் ஒரு கடிதம் எழுதியது. கமலா, என் தெய்வமே, என்ன சோதிக்காதம்மா, சரின்னு சொல்லுமா. சம்மதம்னு வரம் கொடுத்தாயே, சம்மதம். என்ன காரியத்தை செஞ்சிட்டீங்க? இதை விட என்ன கொன்னு இருக்கலாமே எஜமா, என்ன கொன்னு இருக்கலாமே. சம்மதம் சொல்லிடுமா எஜமா? இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காதில்லை? நிச்சயம் நடக்காதுமா, நிச்சயம் நடக்காது. உங்க வார்த்தையை காப்பாத்துங்க, நான் சம்மதிக்கிறேன். முறுக்கு வேணுமா, சீரை வேணுமா? இது இது இதுதானே? 40 பைசா. தேங்காய், மாங்காய், பட்டாணி, வடமுறுக்கு, சுண்டல், இதுவும் வேணும் அதுவும் வேணும், எதையும் விடாது. என்ன என்ன பாருங்க? சொக்கோ பாருங்க, கப்பைஸ்க்கு மேலே பிஸ்தா வெளியில பாருங்க சார். பார்க்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு அதே வாங்கி கொடுங்க. இந்த வண்டியா? அது கடலையா?
நீ எந்த கையில வச்சிருந்தது? 10 பைசா. அப்பா என்னம்மா? வாப்பா வீட்டுக்கு போலாம். சரிம்மா. என்ன ரொம்ப காரமா இருக்கா? ஐயோ இந்த என்னம்மா ஏன் அழற? இல்லைங்க, எனக்கு எங்க அப்பா பார்க்கணும் போல் இருக்கு. என்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அப்பா பெரிய பொறுப்பு சேர்ந்தது. சொல்லு இப்ப வெளியே விட்டுறேன். உங்க அப்பா மேல எங்க இருக்காங்க? உன் பேர் என்ன? அம்மா இல்ல, அப்பா தான் இருக்காங்க. உன் பேர் என்ன? வீடு எங்க இருக்கு? என் பேர் தேவி. செல்வ மாளிகை தான் எங்க வீடு. போன்ல விரட்டினியே நீதானா? அப்பா நீங்க தான் சந்திரனா? நிலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, கருப்பா பல்லெல்லாம் நீண்டு ஆந்த கண்ணா அழகா இருப்பியே. ஜப்பான் பொம்மை மாதிரி அசிங்கமா இருக்க பையன். அதுவா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்ப செல்வ மாளிகைன்னு சொன்னீங்க, அதுவும் சும்மா தானா? நிஜமா அதான் எங்க வீடு. ஜமீன்தார் வீட்டு போனா நீ? அதான் இவ்வளவு திமுது.